லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நெஞ்சங்களே, இன்றைய நம் ஒலிபரப்பு உங்களுக்கு வழங்கவிருப்பன தடம் தந்த தகைமை, வாரம் ஓர் அலசல் மாற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. நீர் எங்கே போகிறீர்? சீமோன் பேதுரு, ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் எனக் கேட்க, இயேசுவோ, நான் போகுமிடத்திற்கு என்னை பின்தொடர்ந்து வர இப்போது உன்னால் இயலாது, பின்னரே என்னை பின்தொடர்வாய் என்றார். இயேசுவின் பிரியாவிடை உரையாடல், அவரது பரிவின் பரிமாணங்கள். நான் போகுமிடத்திற்கு உங்களால் வர இயலாது என்ற சொற்றொடர் சீடர்களின் உள்ளத்துக்குள் சொல்லொன்னா சோகத்தை சுரந்தது. அதனின்று எழுந்ததே பேதுருவின் கேள்வி. இயேசு குறிப்பிடும் இடம் நலமும் வளமும் மகிழ்வும் சூழ்ந்த சொர்க்கம் அன்று. சிலுவையும் பாடுகளும் துடிதுடிக்க கொள்ளும் கல்வாரி குன்றுமே அது. தனது போதனைகளும் செயல்பாடுகளும் மாயமான ஆன்மீக மறுமலர்ச்சியை உருவாக்கிட வேண்டுமென இயேசு விரும்பவில்லை. அவரது கனவு மனிதரின் அக புற தனி பொது ஆன்மீக அரசியல் பொருளாதார பண்பாட்டுத் துறைகளில் எழும் அடிப்படை மாற்றம். இறைவா, உம் திருவுளம் நிறைவேற்றுதலே என் வாழ்வின் நோக்கமும் ஏக்கமுமாக வேண்டும். வாரம் ஓர் அலசல். ஜூன் 22, உலக மழைக்காடுகள் தினம். உலக மழைக்காடுகள் தினம் என்பது ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 22ஆம் தேதி சிறப்பிக்கப்படுகின்றது. நம் வருங்கால தலைமுறைக்கு மழைக்காடுகளை பாதுகாத்து வழங்குவது குறித்த விழிப்புணர்வை தருவதுதான் இந்த நாளின் நோக்கம். 2025ஆம் ஆண்டிற்கான தலைப்பாக மழைக்காடுகளை பாதுகாப்பதில் உலகை வலுப்படுத்துதல் என்பது எடுக்கப்பட்டுள்ளது. மழைக்காடுகள் பெயர் குறிப்பிடுவது போல ஏராளமான மழையை பெறும் காடுகள். அவை அடிக்கடி மழையை பெறுகின்றன. மேலும் சதுர மீட்டருக்கு மழை பொழிவு சாதாரண காடுகளை விட மிக அதிகம். அண்டார்டிகாவை தவிர ஒவ்வொரு கண்டத்திலும் மழைக்காடுகள் செழித்து வளர்கின்றன. இந்தியா, ஆசியா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அமெரிக்க பகுதிகளில் இந்த காடுகள் காணப்படுகின்றன. மழைக்காடுகள் அதிகளவு ஆக்சிஜனை வழங்குவதால் உலகின் நுரையீரல் என்று அழைக்கப்படுகின்றன. உலகில் உள்ள ஆக்சிஜனின் 20 விழுக்காட்டை இக்காடுகள் வழங்குகின்றன. வானிலை மற்றும் சுற்றுச்சூழலின் வெப்பநிலை கட்டுப்பாட்டாளர்களாக மழைக்காடுகள் விளங்குகின்றன. உலகில் தற்போது உள்ள மருந்துகளில் 25 விழுக்காடு இக்காடுகளிலிருந்து பெறப்பட்டவையாகும். மழைக்காடானது உலகின் உணவு கிடங்காகவும் உள்ளது. இக்காடுகள் உலகில் உள்ள நீர் சுழற்சியினை சமநிலைப்படுத்துகின்றன. பொதுவாக பருவமழை காலங்களில் பெய்யும் மழைநீரை சேமித்து வைக்கும் வங்கிகளாக காடுகள் செயல்படுகின்றன. மரங்களே இல்லாத சாதாரண நிலப்பரப்பில் மழை பெய்யும் போது மழை நீரில் 3 விழுக்காடே பூமியினுள் உறிஞ்சப்படுகிறது. மீதமுள்ள 97 விழுக்காட்டு நீரும் உடனடியாக வெளியேறிவிடுகின்றது. ஆனால் காடுகளில் பெய்யும் மழை நீரில் 33 விழுக்காடு உள்ளிழுக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. இதுதான் காடுகளை நம்பி வாழும் மக்களுக்கு மிக பெரும் கொடையாக அமைந்துள்ளது. பூமியில் உள்ள நீரினை உறிஞ்சி காற்று மண்டலத்தில் வெளியிட்டு மழையை பெய்யச் செய்கிறது. மழைக்காடுகளில் உள்ள மரங்கள் மண் அரிப்பு, வெள்ளப்பெருக்கு, வண்டல் படிவு ஆகியவற்றை தடுக்கின்றன. வெப்பமண்டல மழைக்காடுகளில் 30 மில்லியன் தாவர மற்றும் விலங்கு இனங்கள் வாழ்கின்றன. உலகின் தாவர இனங்களில் குறைந்தது 2/3 பங்கு மழைக்காடுகளில் வளர்கின்றது. ஆனால் மழைக்காடானது புவியின் நிலப்பரப்பில் 6 விழுக்காட்டை மட்டுமே கொண்டுள்ளது. இவ்வாழிடத்தில் உயிரினங்கள் இன்றைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. 1999 முதல் 2015 வரையிலான காலத்தில் இங்கு 2000த்திற்கும் மேற்பட்ட புதிய உயிரினங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஆராய்ச்சியாளர்கள் இன்னும் நூற்றுக்கணக்கான உயிரினங்களை கண்டுபிடித்து வருகின்றனர். இயற்கையை அழித்து வாழ்ந்திட நினைத்தால் நியாயமா?
உலகின் முக்கிய 10 மழைக்காடுகள் குறித்து தற்போது நாம் நோக்குவோம். அமேசான் மழைக்காடு. அமேசான் மழைக்காடு 55 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பினை கொண்டு முதல் 10 மழைக்காடு பட்டியலில் முதலிடத்தை பெறுகிறது. இது வெப்பமண்டல மழைக்காடு வகையினை சார்ந்தது. இது பிரேசில், பெரு, கொலம்பியா, வெனிசுலா, ஈக்குவதோர், பொலிவியா, கயானா, சுரினேம், பிரெஞ்சு கயானா உள்ளிட்ட தென் அமெரிக்க நாடுகளில் அமேசான் நதியின் வடிநிலப் பகுதிகளில் காணப்படுகிறது. இக்காட்டின் 60 விழுக்காடு பிரேசிலில் காணப்படுகிறது. இக்காட்டில் 16,000 இனங்களாக பகுக்கப்பட்ட ஏறக்குறைய 390 பில்லியன் மரங்கள் காணப்படுகின்றன. இங்குள்ள உயிரினங்களில் 2.5 மில்லியன் பூச்சிகள், 2000 வகையான பாலூட்டிகள் மற்றும் பறவைகள், பல்லாயிரக்கணக்கான தாவரங்கள் அடங்கும். இன்று வரை இப்பகுதியில் பொருளாதார மற்றும் சமூக ஆர்வம் உள்ள 4,38,000 வகையான தாவரங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இன்னும் பல கண்டுபிடிக்கப்பட உள்ளன. காங்கோ மழைக்காடு. 17,80,000 சதுர கிலோமீட்டர் பரப்பினை கொண்ட காங்கோ மழைக்காடு இப்பட்டியலில் 2வது இடத்தை பிடித்துள்ளது. இது வெப்பமண்டல மழைக்காட்டினைச் சார்ந்தது. காங்கோ காடுகள் ஏறக்குறைய 85 விழுக்காடு அளவிற்கு அழிக்கப்பட்டு மனிதரின் வாழ்வை கேள்விக்குறியாக்கி வருகின்றது. 2050ஆம் ஆண்டில் இது இன்னும் உச்சம் தொடும் என்று மத்திய ஆப்பிரிக்காவில் காடழிப்பு பற்றிய மதிப்பீடுகள் கணித்துள்ளன. பல்லாயிரக்கணக்கான மக்கள் உயிர் வாழ்வதற்கு காடுகளை நம்பியுள்ள நிலையில் காங்கோ ஜனநாயக குடியரசில் மட்டும் 4 கோடி மக்கள் இந்த காடுகளில் வாழ்கின்றனர். கேமரூன், காபோன், காங்கோ குடியரசு, காங்கோ ஜனநாயக குடியரசு, மத்திய ஆப்பிரிக்க குடியரசு, ஈக்குவதோரியல் கினியா ஆகிய 6 ஆப்பிரிக்க நாடுகளில் பரவி காணப்படுகின்றது. இக்காடுகள் அதன் உயர் பல் உயிரியலுக்காக பரவலாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. இதில் 600க்கும் மேற்பட்ட மர இனங்கள் மற்றும் 10,000 விலங்கு இனங்கள் காணப்படுகின்றன. நியூகினியா மழைக்காடு. நியூகினியா மழைக்காடு 2,88,000 சதுர கிலோமீட்டர் பரப்பினை கொண்டு பட்டியலில் 3வது இடத்தை பிடித்துள்ளது. ஆசிய பசிபிக் பகுதியில் அமைந்துள்ள இது வெப்பமண்டல மழைக்காட்டினை சார்ந்தது. இந்தோனேசியா, பாப்பு நியூகினியா போன்ற நாடுகளில் இக்காடுகள் பரவி காணப்படுகின்றன. வால்டிவியன் மித வெப்பமண்டல மழைக்காடு 2,48,100 சதுர கிலோமீட்டர் பரப்பினை கொண்டு 4வது இடத்தில் உள்ளது. இது தென் அமெரிக்காவின் தென்மேற்கு பகுதியில் உள்ள சிலே, அர்ஜென்டினா பகுதிகளில் காணப்படுகின்றது. கிழக்கு ஆஸ்திரேலிய மித வெப்பமண்டல மழைக்காடுகள் 2,22,100 சதுர கிலோமீட்டர் பரப்பினை கொண்டு 5வது இடத்தை பிடித்துள்ள இது ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸின் கிழக்கு கடற்கரை பகுதியிலிருந்து தென்கிழக்கு குயின்ஸ்லாந்து வரை நீண்டுள்ளது. யுனெஸ்கோ நிறுவனத்தால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட நீலமலைகள் தேசிய பூங்கா இவ்விடத்தில் அடங்கியுள்ளது. போர்னியோ மழைக்காடு 2,20,000 சதுர கிலோமீட்டர் பரப்பினை கொண்ட போர்னியோ மழைக்காடு இப்பட்டியலில் 6வது இடத்தை பிடித்துள்ளது. வெப்பமண்டல மழைக்காட்டினைச் சார்ந்த இது மலை தீவுகள் மற்றும் இந்தோனேஷியாவிற்கு இடையில் அமைந்துள்ளது. 140 மில்லியன் ஆண்டுகள் பழமையானதான இது உலகின் மிகவும் பழமையானதாக கருதப்படுகின்றது. இது ஆசியாவின் மிகப்பெரிய மழைக்காடாகும். பசிபிக் மித வெப்பமண்டல மழைக்காடு 60,346 சதுர கிலோமீட்டர் பரப்பினை கொண்டுள்ள இது பட்டியலில் 7வது இடத்தை பிடித்துள்ளது. மித வெப்ப மண்டல மழைக்காடு வகையைச் சார்ந்த இது கனடா மற்றும் ஐக்கிய அமெரிக்கா பகுதிகளை உள்ளடக்கியது. இது உலகின் கடலோர மிதமான மழைக்காடுகளில் முதலிடம் பெறுகிறது. சுமித்ரன் மழைக்காடு 25,000 சதுர கிலோமீட்டர் பரப்பினை கொண்டுள்ள இப்பகுதி 10 மழைக்காடுகள் பட்டியலில் 8வது இடத்தை பிடித்துள்ளது. வெப்பமண்டல மழைக்காடு வகையினைச் சார்ந்த இது 3 இந்தோனேஷிய பூங்காக்களை கொண்டுள்ளது. போசாவாஸ் பாதுகாக்கப்பட்ட மழைக்காடு 20,000 சதுர கிலோமீட்டர் பரப்பினை கொண்ட போசாவாஸ் பாதுகாக்கப்பட்ட மழைக்காடு இப்பட்டியலில் 9வது இடத்தை பிடித்துள்ளது. வெப்பமண்டல மழைக்காடு வகையினை சார்ந்த இது மத்திய அமெரிக்காவின் நிகரகுவா நாட்டில் உள்ளது. இந்நாட்டின் 15 விழுக்காட்டு பரப்பினை ஆக்கிரமித்துள்ள இக்காட்டில் ஆயிரக்கணக்கான மரங்களும் 2 லட்சம் பூச்சி இனங்களும் காணப்படுகின்றன. வெஸ்ட்லேண்ட் மித வெப்பமண்டல மழைக்காடு 11,880 சதுர கிலோமீட்டர் பரப்பினை கொண்ட இம்மழைக்காடு மழைக்காடு பட்டியலில் 10வது இடத்தை பிடித்துள்ளது. இது நியூசிலாந்தின் தெற்கு தீவில் மத்திய மேற்கு கடற்கரையினை ஒட்டி அமைந்துள்ளது.
தொழில் புரட்சிக்கு முந்தைய காலத்துடன் ஒப்பிட்டு பார்த்தால் ஏறக்குறைய 1/5 மழைக்காடு ஏற்கனவே தொலைந்துவிட்டது. தற்போது காடுகள் அழிப்பு உள்ளிட்ட மனித நடவடிக்கைகளால் மழைக்காடு மட்டுமன்றி அதிலுள்ள விலங்குகளும் பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாகின்றன. காலநிலை மாறுபாடு அமேசான் மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் காடுகளில் வறட்சியை உண்டாக்கியுள்ளது. காட்டில் வறட்சி ஏற்படும் போது காட்டுத்தீ உண்டாகி காற்று மாசுபாட்டை அதிகளவு ஏற்படுத்துகிறது. அமேசான் மழைக்காடுகளின் கிட்டத்தட்ட 40 விழுக்காடு காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துவதில் மிகவும் முக்கியமான பகுதிகளாக உள்ளன. தீ காரணமாக 2024ஆம் ஆண்டில் பேரளவிலான மழைக்காடுகள் அழிந்தன. நிமிடத்துக்கு 18 காற்பந்து திடல்களுக்கு நிகரான பரப்பளவு கொண்ட மழைக்காடுகள் தீக்கிரையாகின. பருவநிலை மாற்றம், கடுமையான வெப்பம், மழைக்காடுகள் உள்ள பகுதிகளில் விவசாய விரிவாக்கம் ஆகியவை அதற்கு காரணம் என்று ஆய்வு முடிவுகள் தெரிவித்தன. தீயில் அழிந்த மழைக்காடுகளில் 50 விழுக்காட்டுக்கும் மேற்பட்டவை பிரேசிலுக்கும் பொலிவியாவுக்கும் சொந்தமானவை. நாம் உண்டாக்கும் கழிவுப் பொருட்களின் அளவு மற்றும் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும். முடிந்த அளவு மறுசுழற்சி செய்து பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பயன்படுத்த வேண்டும். சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காத பொருட்களை பயன்படுத்த வேண்டும். மக்களிடம் மழைக்காடுகளின் முக்கியத்துவம், அவற்றை பாதுகாப்பதன் அவசியம் ஆகியவற்றை வலியுறுத்தி மழைக்காடுகளை பாதுகாப்பது ஒவ்வொருவரின் கடமை என்பதை உணர்த்த வேண்டும். ஏற்கனவே அமேசான் மழைக்காடுகளின் 1/5 பகுதி இன்றைய தொழிற்துறை வளர்ச்சிக்கு முன்பே அழிந்துவிட்டது. தற்போதைய அழிவு இன்னும் பேரழிவை கொண்டுவரும் என்கின்றார்கள் வல்லுநர்கள். மழைக்காடுகளை நாம் காப்பாற்றவில்லை என்றால் அங்குள்ள தாவரங்கள், உயிரினங்கள் முற்றிலும் அழிந்துவிடும். அது மட்டுமில்லாமல் மழைப்பொழிவு, நதிகளில் தண்ணீர் வருவது உள்ளிட்ட இயற்கை வளங்களும் நமக்கு கிடைக்காமல் போகும். உணர்ந்து செயல்பட்டால் மட்டுமே நாம் பிழைத்துக் கொள்வோம். இந்த பூமி நம் இயேசு வாழ்ந்த வீடு, இது புனிதமானது, இது கோயில் போன்றது. இந்த பூமி நம் இயேசு வாழ்ந்த வீடு, இது புனிதமானது, இது கோயில் போன்றது. நாம் வாங்கும் மூச்சு காற்று அவர் சுவாசம் கலந்து நின்றது. நாம் பருகும் நீரின் ஊற்று அவர் தாகம் தணிய செய்தது. நாம் வாங்கும் மூச்சு காற்று. ஜூன் 22ஆம் தேதி சிறப்பிக்கப்படும் உலக மழைக்காடுகள் தினம் குறித்து இன்றைய வாரம் ஓர் அலசல் நிகழ்ச்சியில் உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். மேய்ப்பு பணியில் ஏற்படும் இடர்பாடுகள், எடுக்கும் முயற்சிகளில் கிடைக்கும் மகிழ்ச்சி, இறைமக்களுடனான நெருக்கம் போன்றவற்றினால் நற்செய்தியின் உயிருள்ள அடையாளமாக மடகஸ்கார் ஆயர்கள் திகழ்கின்றார்கள் என்றும், தொலைதூர நாட்டில் கடவுளின் நற்செய்தியை கொண்டு வருவதற்காக ஏராளமான துயரங்களை அனுபவித்த மறை சாட்சியாளர்களையும் புனிதர்களையும் கொண்ட நாடு மடகஸ்கார் என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜூன் 16 திங்கட்கிழமை திருப்பீடத்தில் மடகஸ்கார் ஆயர்கள் ஏறக்குறைய 27 பேரை சந்தித்தபோது இவ்வாறு கூறிய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் மடகஸ்காரின் முதல் மறைசாட்சியாளரான ஹென்றி மற்றும் ஜாக்கூஸ் ஆகியோரின் வாழ்வு பற்றியும் நினைவு கூர்ந்தார். ஏழைகள் நற்செய்தியின் மையமாக இருக்கின்றார்கள், நற்செய்தி அறிவிப்பை பெற்றுக்கொள்ளும் முதன்மையானவர்களாக இருக்கின்றார்கள் என்றும், அத்தகைய ஏழைகளிடமிருந்து நமது பார்வையை விலக்கிவிட வேண்டாம் என்றும் வலியுறுத்தினார் திருத்தந்தை. புளோரிபெட் வானா சுய் ஓர் அமைதியின் மனிதர்,
கீவு போன்ற துன்பமான பகுதியில் வன்முறையால் பாதிக்கப்பட்டவர் என்றும் ஏழைகளுக்கு பணியாற்றுதல், நட்புறவு, சந்திப்பு போன்றவற்றை கடைபிடித்து அமைதிக்கான தனது போரினை மென்மையுடன் நடத்தினார் என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜூன் 16 திங்கட்கிழமை வத்திக்கானின் கிளெமென்டினா அறையில் காங்கோ ஜனநாயக குடியரசைச் சார்ந்த புளோரிபெட் புவானோ சுய் அவர்களின் அருளாளர் பட்ட நிகழ்விற்காக ரோமிற்கு வருகை தந்திருந்த திருப்பயணிகள் ஏறக்குறைய 200 பேரை சந்தித்தபோது இவ்வாறு கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. சமூகம் எல்லா மக்களையும் ஒரே மேசைக்கு கொண்டு வருகின்றது என்று அடிக்கடி வலியுறுத்தும் அருளாளர் புளோரிபெட் அவர்கள் தீமைக்கு அடிபணியாத இளைஞராக நற்செய்தியின் வார்த்தைகளாலும் கடவுளுடனான நெருக்கத்தாலும் வளர்க்கப்பட்ட ஓர் கனவை கண்டவர் என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை. ஒன்றாக தங்கி வாழ்ந்து படிக்கும் அனுபவமானது கல்வி ரீதியிலும் தனிப்பட்ட முறையிலும் நம்மை வளப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் ஒரே மனித குடும்பத்தின் பணியில் அறிவியலின் முன்னேற்றத்திற்கு மட்டுமே பங்களிக்கக்கூடிய நட்புறவுகளையும் ஒன்றிணைந்து செயல்படுவதற்கான வடிவங்களையும் வளர்க்க உதவுகின்றது என்று கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜூன் 16 திங்கட்கிழமை வத்திக்கானின் கொன்சிஸ்தரோ அறையில் வத்திக்கான் ஆய்வக கோடைக்கால பள்ளியின் பங்கேற்பாளர்கள் ஏறக்குறைய 30 பேரை சந்தித்தபோது இவ்வாறு கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. எவ்வளவு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறீர்களோ அவ்வளவு மகிழ்ச்சியை நீங்கள் உருவாக்குகிறீர்கள் என்றும் மகிழ்ச்சியின் வழியில் அறிவை பின்தொடர்வதன் வழியாக ஒவ்வொருவரும் மிகவும் அமைதியான மற்றும் நீதியான உலகத்தை உருவாக்குவதற்கு பங்களிக்க முடியும் என்றும் கூறினார் திருத்தந்தை. கடவுளது அழகின் பிரதிபலிப்பை கொண்டுள்ள ஒவ்வொரு மனிதரின் நற்செயல்களில் விளையாட்டும் உறுதியாக உள்ளது என்றும் தந்தை மகன் தூய ஆவியாருக்கு இடையே ஓர் உயிருள்ள உறவாக மனித குலத்திற்கும் உலகத்திற்கும் கடவுள் தன்னை திறக்கின்றார் என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜூன் 15 ஞாயிற்றுக்கிழமை காலை வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவிலில் நடைபெற்ற விளையாட்டுத் துறையினருக்கான யூபிலி திருப்பலிக்கு தலைமையேற்று மறையுரையாற்றிய போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தூய மூவரு கடவுளின் பெருவிழாவை நினைவு கூர்ந்து இறை ஞானம் தூய தமத்திருத்துவத்தில் வெளிப்படுகின்றது, அஞ்ஞானம் நம்மை எப்போதும் உண்மையை நோக்கி இட்டுச் செல்கின்றது என்றும் கூறினார். விளையாட்டை மனித மற்றும் கிறிஸ்தவ உருவாக்கத்திற்கான மதிப்புமிக்க வழிமுறையாக மாற்றும் 3 நிலைகள் பற்றி எடுத்துரைத்த திருத்தந்தை அவர்கள் தனிமையால் அடையாளப்படுத்தப்பட்ட சமூகம், மின்னியல் ஊடகம் அதிகரித்து வரும் சமூகம், போட்டி நிறைந்த சமூகம் ஆகியவற்றில் விளையாட்டானது முக்கிய பங்கு வகிக்கின்றது என்றும் கூறினார். விளையாட்டு மற்றும் ஆரோக்கியமான பொழுதுபோக்குகளில் மனிதர்கள் தங்களது படைப்பாளரைப் போல திகழ்கின்றார்கள் என்றும் விளையாட்டு அமைதியை கட்டி எழுப்புவதற்கான வழி என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜூன் 15 ஞாயிற்றுக்கிழமை தூய மூவரு கடவுள் பெருவிழாவன்று வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தின் முன்புறத்தில் நண்பகலில் வழங்கிய மூவேளை ஜெப உரையின் போது இவ்வாறு எடுத்துரைத்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. விளையாட்டு என்பது மரியாதை மற்றும் நம்பிக்கையின் பள்ளியாகவும் சந்திப்பின் கலாச்சாரம் மற்றும் உடன் பிறந்த உறவு போன்றவற்றை உருவாக்குகின்றது என்றும் எடுத்துரைத்த திருத்தந்தை அவர்கள் அனைத்து வகையான வன்முறை மற்றும் ஒடுக்குமுறையையும் எதிர்த்து இத்தகைய விளையாட்டை உணர்வுபூர்வமாக பயிற்சி செய்ய ஊக்குவிப்பதாகவும் தெரிவித்தார். விளையாட்டுத் துறையினருக்கான யூபிலி சிறப்பு மறைக்கல்வி உரையின் போது திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் அயர்லாந்தை குறிப்பிட்டது வியப்பை உண்டாக்கியது என்றும் தங்கள் நாட்டுக் கொடியை அசைத்து திருத்தந்தையை வாழ்த்தியது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தது என்றும் கூறினார் விளையாட்டு வீராங்கனை கேத்தரின். ஜூன் 14 சனிக்கிழமை வத்திக்கான் தூய 6ஆம் பவுல் அரங்கத்தில் நடைபெற்ற விளையாட்டுத் துறையினருக்கான யூபிலி பொது மறைக்கல்வி உரையின் நிறைவில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களை சந்தித்து நிகழ்வு பற்றி வத்திக்கான் செய்திகளுக்கு இவ்வாறு எடுத்துரைத்தார் கேத்தரின். நன்றி, வணக்கம்.